Girius, இது நம்ம ஃபேமிலி. மக்களவைத் தேர்தலில் முதல் 2 கட்டங்களில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 8 விழுக்காட்டினர் மட்டுமே பெண்கள் என்பது தெரிய வந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் 191 தொகுதிகளுக்கு, அதாவது 1/3 பங்கு தொகுதிகளுக்கு மேல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது. இதில் 2823 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இவர்களில் 235 பேர் மட்டுமே பெண்கள் என்பது தெரிய வந்துள்ளது. முதல் கட்டத்தில் 135 பெண் வேட்பாளர்களும், இரண்டாம் கட்டத்தில் 100 பெண் வேட்பாளர்களும் போட்டியிட்டுள்ளனர். முதல் கட்டத்தில் தமிழகத்திலிருந்து அதிகபட்சமாக 76 பெண்கள் போட்டியிட்டுள்ளனர். இரண்டாம் கட்டத்தில் கேரளாவிலிருந்து அதிகபட்சமாக 24 பெண்கள் போட்டியிட்டுள்ளனர். கட்சி வாரியாக பார்த்தால் பாஜக சார்பில் 69 பெண் வேட்பாளர்களும், காங்கிரஸ் சார்பில் 44 பெண் வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். தேர்தல்களில் பெண்களுக்கு 33% வாய்ப்பு அளிப்பதை பிஜு ஜனதா தள கட்சி மட்டுமே கொள்கையாக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களில் பாதி பேர் பெண்களாக உள்ள நிலையில் ஒற்றை இலக்க சதவிகிதத்தில் மட்டுமே அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுவது பல கேள்விகளை எழுப்புவதாக அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக பேராசிரியர் இஃப்திகார் அஹமது அன்சாரி கூறியுள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவம் கொண்டு வரும் சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.